இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களை வாழ்த்துகிறேன். மார்க்கு 10ஆம் அதிகாரம் 1வது வசனம். அதில் கிரைஸ்டுக்கு ஒரு வழக்கம் என்னன்னுள்ளதை நம்ம கவனிக்க முடியும். அவருக்கு வழக்கம்னு சொல்லுவாங்க. அதில் ஒரு வழக்கம்னா டெய்லி அன்றாட வாழ்க்கையில் அவர் செய்கிற ஒரு காரியம், ஹேபிட். இன்னும் ஆழமாக சொல்ல போனால் ரொட்டீன் ஒர்க்கு. அந்த மாதிரி கிரைஸ்ட் செய்கிற காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மறுபடியும் ஜனங்கள் அவர்கிட்ட கூடி வந்தார்கள். அவர் தமது வழக்கத்தின்படி அவர்களுக்கு போதித்தார் அப்படின்னு ஒரு வசனத்தில் இருக்குது, முதல் வசனம். அப்போ கிரைஸ்ட் எதை பற்றி போதிக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை குறித்து அவர் என்ன பண்ணுறாரு, பிரசங்கிக்கிறாரு. அப்போ அவருக்கு போதனைக்குள்ளாடி மெயினாக இருக்கிறது என்னன்னா ராஜ்யத்தின் சுவிசேஷம், அதுவும் வழக்கத்தின்படி. நம்ம கிறிஸ்டியன் லைஃப்பில் ஒரு வழக்கம், தேவனை அறிந்தவர்கள் என்னவா இருக்கணும்னா, அவரை குறித்து, அவருக்கு வருகையை குறித்து, மற்ற ராஜ்யத்தை குறித்து, பரலோகத்தின் சந்தோஷத்தை குறித்து, பரலோக ராஜ்யத்தை குறித்து, இன்னும் சொல்ல போனால் பாவத்தை குறித்து. ஏன்னா பரலோக ராஜ்யத்துக்கு போகிறவங்க பாவத்தை குறித்து அறியலைன்னா பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது. ஏன்னா பாவத்திலேருந்து விடுதலை ஆகணும் இல்லையா? அந்த பாவத்திலேருந்து விடுதலை ஆகிறதுக்கு என்ன பண்ணணும்னு அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அதனால தான் தேவன் என்ன பண்ணுறாரு, அவருக்குன்னு ஒரு வழக்கத்தை வைத்திருக்கிறார். என்ன வழக்கத்தை வைத்திருக்கிறாரு? போதிக்கிற ஒரு வழக்கம். அப்போ நம்மகிட்ட ஜனங்கள் வந்தாலும் நம்முடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் தேவனுடைய வசனங்களாக இருக்கணும், போதிக்கிற விதமாக இருக்கணும். போதிக்கிற விதம்னு சொல்கிற நேரம் ஒருத்தர் கஷ்டத்தோடு வரலாம், துக்கத்தோடு வரலாம், ஒரு சமாதானத்துக்கு வேண்டி வரலாம், இல்லை நோயிலேருந்து விடுதலைக்கு வேண்டி வரலாம், எந்தெந்த காரியத்துக்கு வேண்டி வரலாம். முதல்ல அவங்களுக்கு சொல்லி கொடுக்க வேண்டிய காரியங்களை சொல்லி கொடுத்தாங்க. அதான் போதனை. நம்ம அற்புதம் அடையாளம் செய்கிறதுக்கு உள்ள ஒரு லைஃப் அல்ல கிறிஸ்டியன் லைஃப். ஏன்னா வருகிறவங்களை அவங்களுக்கு பாரத்தை அறிந்து அவர்களோடு பேசுகிற ஒரு அனுபவம். போதனைன்னு சொல்கிறது அவங்கள்ட்ட ஒரு இன்ட்ராக்ஷன். இந்த இன்ட்ராக்ஷனில் தான் நிறைய பேர் மைண்டை திறந்து பேசுவாங்க. அப்போ தான் அவங்களுக்கு நம்ம என்ன பண்ண முடியும், கிரைஸ்ட்டு எப்படி ரெமடி கொடுக்குறாரோ அதுபோல் நமக்கும் என்ன பண்ண முடியும்னா வசனத்தை அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியும். ஏன்னா வசனம் தான் ஒரு ஆளுக்கு விடுதலை கொடுக்கும், வசனம் தான் ஒரு ஆளுக்கு சமாதானத்தை கட்டளிடும், வசனம் தான் ஒரு ஆளை மாற்றும். அப்போ நம்ம கேரக்டர் ஒரு ஆளை மாற்றாது, நம்ம கேரக்டர் அவங்கள கடவுளுக்கு உள்ளாடி கொண்டு வரும். ஆனால் வசனம்தான் அவங்கள இருதயத்தை மாற்றுகிறதா இருக்கும். அதனால தான் தேவன் என்ன பண்ணால், அவர் வழக்கத்தின்படி போதிக்க தொடங்கினார். அப்போ அவருக்கு எப்போவுமே ஒரு அல்டிமேட் எய்ம் பீப்புள்ஸுக்கு போதனை கொடுத்துட்டே இருக்கிறது. போதனை கொடுத்துட்டு இருக்கிறதுனா அவங்களுக்கு தேவையான காரியங்கள், இருதயத்தில் இருக்கிற கவலைகள், அல்ல பரலோகத்துக்கு தடையாக இருதயத்தில் இருக்கிற எல்லா சிந்தனைகளையும் மாற்றுகிற ஒரு அனுபவம் எப்படி வெளியே வரும்னா போதனை கொடுக்குறனால, வசனத்தை குறித்து பேசுகிறனால. அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, வசனத்தை குறித்து பேசி கொண்டிருந்தார், தேவனை குறித்து பேசி கொண்டிருந்தார். அவருக்கு குவாலிட்டி, அவருக்கு அன்பு, இதெல்லாம் தான் பேசிகிட்டு இருந்தார். நம்மளும் இதே போல் இயேசு கிறிஸ்துவுக்கு அன்பை குறித்து, அவருடைய குவாலிட்டியை குறித்து, இன்னும் சொல்ல போனால் இதெல்லாம் அறியணும்னா வசனத்தை தான் நம்ம பேச முடியும். வசனத்தை வச்சு தான் இயேசு கிறிஸ்துவுக்கு அன்பை நம்ம பறைசாட்ட முடியும் இல்லையா? சிம்பிளாக சொல்ல போனால் நமக்கு வேண்டி சிலுவையில் மரித்தவர். ஏன்னா நம்ம பரலோகத்துக்கு போகணும், நரகத்துக்கு போயிடக்கூடாது, பாவத்திலேருந்து ஒரு விடுதலை அவங்கள பெற்றுக்கொள்ளணும், நோயிலேருந்து ஒரு விடுதலையை விட பாவத்திலேருந்து ஒரு விடுதலை பெற்றுக்கொள்ளணும். ஏன்னா நோய் இந்த உலகத்தில் இருக்கிற நாள் வரைக்கும் இருக்கும். மேக்சிமம் எல்லோரும் நோய்வாய்ப்பட்டு தான் இறந்து போவாங்க. ஏன்னா லாஸ்ட் ஸ்டேஜில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து தான் இறந்து போவாங்க. அப்போ சரீரத்தில் எப்போதுமே நோய் இருந்துட்டு தான் இருக்கும். ஏஜ் ஆகிற நேரம் அது வெளியே காமிக்க தான் தொடங்கும். அதுவரை நம்ம ஹெல்த்தில் போயிட்டுருக்கோம். ஆனால் ஆத்மான்னு சொல்கிறது பலத்தினால் போயிட்டுருக்கிறது. என்ன பலம்னா பரிசுத்த ஆவியின் பலத்தினால, வசனத்தின் பலத்தினால, தேவனுடைய அன்பின் பலத்தினால ஆவி கட்டப்படுகிறது. அப்போ இதை நம்ம பாதுகாத்து கொள்வதற்கும் பலத்தோடு வச்சுறதுக்கும் ஒரே ஒரு காரணம் தான் உண்டு. இயேசுவின் இரத்தத்தை ஏற்றுக்கொண்டு அவர் வசனத்தின் மூலியமாக நடக்கிற ஒரு அனுபவம். அப்போ அதை நம்ம வாழ்க்கையில் செய்துகிட்டே இருக்கணும். செய்ய 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 தான் நம்ம என்ன பண்ண முடியும், தேவனோடு ஐக்கியப்பட முடியும். அப்பேற்பட்ட போதனைகளை தான் இயேசு கிறிஸ்து போதித்திருந்தார். நம்ம வாழ்க்கையில் நம்மளை சுற்றி நிறைய பேர் இருக்கிறாங்க, கஷ்டத்தில் இருக்கிறாங்க, இதே பிரயாசத்தில் இருக்கிறாங்க. எல்லாருக்கும் வசனத்தை சொல்லிக்கிற ஒரு அனுபவம் தான் நமக்குள்ளாடி வரணும். ஏன்னா கிரைஸ்ட் எப்படி இருந்தாரோ அதுபோல் தான் நம்மளும் இருக்கணும்னு வசனம் சொல்லுது, நம்மளும் ஃபாலோ பண்ணுறோம் இல்லையா?
அப்போ நம்ம கிறிஸ்டியன் லைஃப்பில் இருக்கிறோம், நம்மளும் அதே ஹேபிட், அந்த வழக்கத்தின்படியாக நடந்து கொள்ள நம்ம பழகிக்கொள்ள வேண்டும். இயேசு உங்களை ஆசீர்வதிப்பாராமே.